அப்ஸ்ட்ராக்ட் ஆப்ல எப்படி வந்து ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்றது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக அந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஆப்ல ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ப்ராசஸும் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். அப்ஸ்டாக்ஸில் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். அப்ஸ்டாக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தெரியலனா நம்ம சேனலில் வந்து எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ஸ்டாக் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே ரிவார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ரிவார்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுமே இங்கே பார்த்தீங்கன்னா ஷேர் லிங்க் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ரெஃபரல் லிங்க்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அப்படி அவங்க வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அப்ஸ்டாக்ஸில் வந்து அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் உங்களோட லிங்க்கை யூஸ் பண்ணி அவங்க வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூ டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 ருபீஸ் வந்து கிரெடிட் ஆகிடும் உங்களோட அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட்டில். ஸோ உங்களோட அப்ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் வந்து ரிவார்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்றது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ 150 ருபீஸ் வந்துருச்சு அப்படின்னா சைடில் இருக்கக்கூடிய அந்த ஆரோ நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து வித்ட்ரா ஆப்ஷன் இருக்கும். இந்த அப்ஸ்டாக்ஸ் வேலெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 150 ரூபா வந்து இருக்கும். அந்த 150 ரூபாயை பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கீழே வந்து வித்ட்ரா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே அமௌண்ட் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து கேட்பாங்க. கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்ட்ரா அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸிங்கில் வந்து இருக்கும். ஸோ இப்போ கரெக்டாக எப்போ வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அப்ஸ்டாக்ஸ்லேருந்து எப்போ வித்ட்ரா கொடுத்துருக்கீங்களோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் உங்களோட ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபா வந்து கிரெடிட் ஆகிருக்கு உங்களோட அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட்டில் அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெசேஜ் வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை உங்களோட பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மெசேஜும் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. இதில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஒர்க்கிங் டேஸில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 150 ரூபா வந்து கிரெடிட் ஆகிடும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 3 ஒர்க்கிங் டேஸ் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்போ உங்களோட பேங்க்ல பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். அப்ஸ்ட்ராக்ட் ஆப்ல எப்படி ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீடைல்ஸும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன். வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும்.